மக்களை பிரிக்கின்ற மடமையை மாற்ற வேண்டும் என்றே மீண்டும் பிறந்தாரே. வணக்கம் ப்ரோ. தமிழா தமிழச்சி தங்கச்சி, நான் சொல்லும் கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளு மச்சி. எத்தனை தலைவர்கள் நம் இந்தியாவிலே பிறந்த போதிலும் நம் நிலைமை மாறவில்லையே. அடிமையாகவே இத்தனை காலமும் இந்தியா முழுவதுமே இருக்குது இன்னும் சாதி வேற்றுமை. ஆனாலும் எதிர்த்து பேசிட யார் தந்தது நமக்கு உரிமை? தொட்டாலே தீட்டென்றான், பார்த்தாலே பாவம் என்றான். இல்லாத கட்டு கதைகளை சொல்லி சொல்லி நம்மை தள்ளி வைத்தான். பள்ளியில் சேர முடியாது, கோயிலுக்குள் பாத நுழையாது, சாலையில் போக முடியாது, சாகடித்தாலும் கேட்க ஆளேது. 1000 ஆண்டுகள் போனது இப்படி, ஆனால் இன்றைக்கு மாறியது எப்படி? படித்து பார் வரலாறு, நமக்கு முகவரி அது யாரு? பாபா சாஹேப் என்றொருவர், பாரத நாட்டின் தந்தையவர். பாபா சாஹேப் என்றொருவர், உரிமையை வாங்கி தந்ததவர்.